வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பேஜோ அல்லது பர்டிகுலர் போஸ்ட்டோ எந்த அளவுக்கு யூசர் வந்து அதை ஸ்க்ரால் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்றத வந்து கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக எப்படி ட்ராக் பண்ணி பார்க்குறது, ட்ராக் பண்ண டேட்டாவை எப்படி கூகுள் அனாலிட்டிக்ஸில் பார்க்குறது, இதை பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த வீடியோவில் வந்து ஸ்க்ரால் டெப்த்தை வந்து எப்படி கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக செட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோவோட ரைட் சைடு பட்டனில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தது நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஸ்க்ரால் டெப்த் வந்து கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக ட்ராக் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கிது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு வெப்சைட்டில் இருக்கட்டும், அந்த வெப்சைட்டில் பேஜஸ் வச்சுருப்பாங்க, போஸ்ட்டு பண்ணிடலாம். ஸோ பர்டிகுலர் பேஜாக இருக்கட்டும் அல்லது பர்டிகுலர் போஸ்ட் ஆகட்டும், அந்த பர்டிகுலர் பேஜை வந்து எந்த அளவுக்கு ஒரு யூசர் வந்து ரீட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 25% ஆஃப் கண்டென்ட்டை பார்த்துருக்காங்களா, இல்லை 50% ஆஃப் கண்டென்ட்டை பார்த்துருக்காங்களா, இல்லை 75% ஆஃப் கண்டென்ட்டை பார்த்துருக்காங்களா, இல்லை ஃபுல்லாக அந்த ஹோல் கண்டென்ட்டை படித்து பார்த்துருக்காங்களா அப்படின்றது வந்து அந்த பர்டிகுலர் வெப்சைட் ஓனர் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ரைட்டுங்களா? அப்போ அந்த பர்டிகுலர் மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி பார்க்கணுன்னா இந்த ஸ்க்ரால் டெப்த் அப்படின்ற இந்த பர்டிகுலர் வேரியபிளை வந்து கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய பேஜோ போஸ்ட்டோ ஒரு யூசர் எந்த அளவுக்கு ரீட் பண்ணி பார்த்துருக்காங்க, எந்த அளவுக்கு ஸ்க்ரால் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாக உங்களால் தெரிஞ்சுக்கிற முடியும். ரைட்டுங்களா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ட்ராக்கிங் ஸ்க்ரால் டெப்த் அலோஸ் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு பீப்புள் ஆர் என்கேஜிங் வித் யுவர் கண்டென்ட் பியாண்ட் தி சிம்பிள் பேஜ் வியூ. அதாவது ஒரு பர்டிகுலர் பேஜில் வந்து ஒரு யூசர் எந்த அளவுக்கு அதை ஸ்க்ரால் பண்ணி படித்து பார்த்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்க்ரால் டெப்த் அப்படின்ற இந்த வேரியபிள் வந்து நீங்கள் கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக செட் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திஸ் அலோஸ் யூ டு ட்ராக் பீப்புள் வியூவிங் 25%, 50%, 75% அண்ட் 100% ஆஃப் தி பேஜ் கண்டென்ட். உங்கள் வெப்சைட்டில் ஒரு போஸ்ட்டோ அல்லது பேஜோ இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேஜ் ஆர் போஸ்ட்டில் ஒரு யூசர் எந்த அளவுக்கு அந்த கண்டென்ட்டை படித்து பார்த்துருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கண்டென்ட்டை படித்து பார்த்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ என்னோட வெப்சைட்டில் வந்து ஒரு போஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் வித் கோர்ஸ் டீட்டெயில்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்குது. இந்த பர்டிகுலர் போஸ்ட்டை ஃபுல்லாக ரீட் பண்ணவங்க எத்தனை பேர், இதில் ஃபஸ்ட்டு ஒரு 25% ஆஃப் கண்டென்ட்டை ரீட் பண்ணவங்க எத்தனை பேர், இல்லை 50% ஆஃப் கண்டென்ட்டை ரீட் பண்ணவங்க எத்தனை பேர், 75% ஆஃப் கண்டென்ட்டை ரீட் பண்ணவங்க எத்தனை பேர் அப்படின்றத ட்ராக் பண்ணி பார்க்கணுன்னா இந்த பர்டிகுலர் மெத்தட் மூலமாக நான் ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் ஸ்க்ரால் டெப்த்தை வந்து எப்படி கூகுள் டேக் மேனேஜரில் செட் பண்ணுறது அப்படின்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் டேக் மேனேஜர் போகணும். ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் டேக் மேனேஜர் போகிறதுக்கு வந்து உங்களோட கூகுள் குரோம் அல்லது மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் ஏதாவது ஒரு ப்ரௌசரில் போய்ட்டு tagmanager.google.com சொல்லி டைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு 2 வெப்சைட் இருக்குது. ஒன்று வந்து என்னோட வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட், இன்னொன்று வந்து என்னோட பிளாகர் வெப்சைட். இந்த வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் மூலமாக எப்படி வந்து என்னோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய பேஜோ அல்லது போஸ்ட்டோ ஒரு யூசர் எந்த அளவுக்கு படித்து பார்த்துருக்காங்க அப்படின்றத ட்ராக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட்டு என்னோட வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேரியபிள் அப்படின்ற ஒரு மெனு பண்ணிக்கலாம். அந்த வேரியபிள்ன்ற மெனுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து கான்ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒரு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய பேஜை எந்த அளவுக்கு ஸ்க்ரால் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில மெனுஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா எனேபிள் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த பில்ட்-இன் வேரியபிள்ஸில் வந்து உங்கள் கர்சர் வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. இதில் வந்து ஸ்க்ராலிங் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். இந்த ஸ்க்ராலிங்கிற மெனுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் டெப்த் த்ரெஷோல்டு, ஸ்க்ரால் டெப்த் யூனிட், ஸ்க்ரால் டைரக்ஷன் சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். இதை 3மே எனேபிள் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரைட்டுங்களா? இது 3 எனேபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டேக் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டேக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. டேக்கை கிளிக் பண்ணிட்டு இதில் நியூன்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அன்டைட்டில் டேக் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அன்டைட்டில் டேக் பார்த்தா இதுக்கு ஒரு நேம் கொடுத்துங்க. இந்த நேம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஸ்க்ரால் டெப்த்னு கொடுக்குறேன். ரைட்டுங்களா? ஸ்க்ரால் டெப்த் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு டேக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்களோட டேக் டைப் வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. நான் அந்த இடத்துல கூகுள் அனாலிட்டிக்ஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். ஏன் நான் கூகுள் அனாலிட்டிக்ஸ் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ட்ராக் பண்ணுற எல்லா டேட்டாவும் எங்கே நான் போய் பார்க்கணும் அப்படின்னா கூகுள் அனாலிட்டிக்ஸில் தான் போய் பார்க்கணும். அதனால் கூகுள் அனாலிட்டிக்ஸ் செலக்ட் பண்ணுறேன். ஒருவேளை இந்த டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் கூகுள் ஆட்ஸ்லையோ இல்லை ஃபேஸ்புக் பிக்சல்லையோ அல்லது இன்ஸ்டாகிராம் பிக்சல்லையோ அல்லது ட்விட்டர் பிக்சல்லையோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு கரஸ்பாண்டிங்கான சோர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் இந்த இடத்துல கூகுள் அனாலிட்டிக்ஸை செலக்ட் பண்ணுறேன். ரைட்டுங்களா? ஜஸ்ட் நான் கூகுள் அனாலிட்டிக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு
இந்த இடத்துல ட்ராக் டைப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ராக் டைப்பில் இதை கிளிக் பண்ணிட்டு ஈவெண்ட்னு கொடுத்துங்க. இது ஏன் நான் ஈவெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, ஏன்னா என்னோட வெப்சைட்டில் போய்ட்டு ஒரு யூசர் பர்டிகுலர் பேஜை ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறதுன்றது வந்து ஒரு ஈவெண்ட் தான் ரைட்டுங்களா. அப்போது இந்த இடத்துல பேஜ் வீக் பதிலாக ஈவெண்ட்ன்றதை செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு இந்த ஈவெண்ட் ட்ராக்கிங் பேராமீட்டர்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கு வந்து ஆல்ரெடி என்கிட்ட ஒரு சாம்பிள் டேட்டா இருக்குது, நான் அதை அப்படியே கொடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ ஈவெண்ட் ட்ராக்கிங் பேராமீட்டர் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஐடியை வந்து நீங்கள் செட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கே கீழே வந்து பாருங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் செட்டிங்ஸ் இருக்குங்களா, இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஐடியா செலக்ட் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்க்ரால் அஸ் அ கேட்டகரி. ஸோ உங்களோட கேட்டகரியில் வந்து டைப் ஸ்க்ரால் ரைட்டுங்களா, ஸ்க்ரால்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஏன்னா இது அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான் ரைட்டுங்களா, இது என்ன பர்பஸ்க்காக நம்ம இதை கிரியேட் பண்ணிக்கோம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதனால் கேட்டகரியில் வந்து ஸ்க்ரால்னு சொல்லி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆக்ஷனை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரால்னு சொல்லி டைப் பண்ணுங்க ரைட்டுங்களா. இதில் ஸ்க்ரால் டெப்த் த்ரெஷ்ஹோல்டு பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்க்ரால் டெப்த் த்ரெஷ்ஹோல்டுக்கு பக்கத்தில் ஒரு பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்துங்க ரைட்டுங்களா. ஏன் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஒரு யூசர் என்னோட கண்டென்ட்டை படித்து பார்த்துருக்காங்க, இல்லை வியூ பண்ணி பார்த்துருக்காங்க, இல்லை ஸ்க்ரால் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறக்காங்க ரைட்டுங்களா. அதனால் ஆக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஸ்க்ரால் டெப்த் த்ரெஷ்ஹோல்டு செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்துருங்க ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் இன்ட்ராக்ஷன் ஹிட்டை வந்து ட்ரூன்னு செட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ராக்ஷன் ஹிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஃபால்ஸில் இருக்கும். இந்த ஃபால்ஸ்லேருந்து ட்ரூக்கு மாற்றிங்க. இது எதுக்காக இதை ட்ரூக்கு மாற்றுறோம் அப்படின்னா இது வந்து பவுன்ஸ் ரேட் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம வைக்கிறதுக்காக தான் ரைட்டுங்களா. பவுன்ஸ் ரேட்டுன்றது என்னென்னா ஒரு யூசர் உங்கள் வெப்சைட்டில் வந்து எவ்வளோ நேரம் ஸ்டே பண்ணி அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை படித்து பார்க்குறாங்க அப்படின்றது தான். அப்போது நம்ம இங்கே செட் பண்ணுறது 25% ஆஃப் கண்டென்ட் டெவலப்பர் வியூ பண்ணியிருக்காங்க, 50% ஆஃப் கண்டென்ட் டெவலப்பர் வியூ பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்காக தான். அப்போ அந்த பர்டிகுலர் கான்செப்ட்டும் பவுன்ஸ் ரேட் கான்செப்ட்டும் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் இன்ட்ராக்ஷன் ஹிட்டை வந்து நீங்கள் ட்ரூன்னு செட் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. செட் பண்ணிவிட்டு இப்போ ட்ரிகரிங் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ ட்ரிகரிங்க்கு வந்து இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த சூஸ் ட்ரிகரில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ட்ரிகருக்கு ஒரு நேம் கொடுங்க ரைட்டுங்களா. ஸோ ட்ரிகரோட நேம் வந்து அகெயின் ஸ்க்ரால் டெப்த் ட்ரிகர்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போது இந்த இடத்துல சர்க்கிள் இருக்குதுங்களா, இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதில் வந்து உங்களோட ட்ரிகர் டைப் வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ட்ரிகர் டைப் பார்த்தீங்கன்னாக்கும் இதில் யூசர் என்கேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு மெனுக்கில் பார்த்தீங்கன்னாக்கும் ஸ்க்ரால் டெப்த்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் வெர்டிக்கல் ஸ்க்ரால் டெப்த்து, ஹரிசாண்டல் ஸ்க்ரால் டெப்த்னு இருக்கும். இதில் வெர்டிக்கல் ஸ்க்ரால் டெப்த்தை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் கண்டென்ட் வந்து வெர்டிக்கல் வைஸாக தான் அவங்க ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டே வருவாங்க ரைட்டுங்களா. அதனால் வெர்டிக்கல் ஸ்க்ரால் டெப்த்தை கிளிக் பண்ணிட்டு இதில் பர்சன்டேஜ் வந்து இவங்க ஒரு சாம்பிள் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் டைப் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 25%, 50%, 75%, 100%. இதோட மீனிங் என்னென்னா உங்களோட கண்டென்ட்டில் ஒரு யூசர் 25% கண்டென்ட்டை வியூ பண்ணியிருக்காங்களா, இல்லை 50% கண்டென்ட்டை வியூ பண்ணியிருக்காங்களா, இல்லை 70% கண்டென்ட்டை வியூ பண்ணியிருக்காங்களா, இல்லை 100% கண்டென்ட்டை வியூ பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறக்கா ரைட்டுங்களா. அதனால் வெர்டிக்கல் ஸ்க்ரால் டெப்த்தை கிளிக் பண்ணிட்டு அதில் பர்சன்டேஜ் என்டர் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் திஸ் ட்ரிகர் ஃபயர்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஆல் பேஜஸ், இன்னொன்று வந்து சம் பேஜஸ் கொடுத்துருப்பாங்க. நான் இந்த இடத்துல ஆல் பேஜஸ் செட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பேஜில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை எந்த அளவுக்கு ஒரு யூசர் படித்து பார்த்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேஜோட யூஆர்எல் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு வந்து சம் பேஜஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணுங்கள். கிளாஸஸை கிளிக் பண்ணிவிட்டு பேஜ் யூஆர்எல்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்க ரைட்டுங்களா. ஸோ பேஜ் யூஆர்எல் கொடுத்துட்டு எந்த பேஜோட யூஆர்எல் கொடுக்குறீங்களோ அந்த பர்டிகுலர் பேஜ் யூஆர்எல்ல ஒரு யூசர் எந்த அளவுக்கு கண்டென்ட் வந்து படித்து பார்த்துருக்காங்க அப்படின்றத ட்ராக் பண்ண முடியும். பட் என்னோட கேஸ்க்கு வந்து நான் ஆல் பேஜஸ் கொடுக்குறேன். என்னோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எந்த பேஜை அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் எந்த அளவுக்கு அந்த பர்டிகுலர் பேஜில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை படித்து பார்த்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அதனால் ஆல் பேஜஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன் ரைட்டுங்களா. இந்த இடத்துல சேவ் கொடுக்குறேன். ஒன்ஸ் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட டேகையும் சேவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதில் டேகையும் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ ப்ரிவியூ பார்க்கலாம். ஸோ ப்ரிவியூ பார்க்குறப்போ ஜஸ்ட் ப்ரிவியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து நீங்கள் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்னோட வெப்சைட்டோட யூஆர்எல் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பேஜோட யூஆர்எல் கொடுத்துருக்கேன். இந்த பர்டிகுலர் பேஜ் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன் ரைட்டுங்களா. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் உங்கள் வெப்சைட் லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய டேக் அசிஸ்டன்ட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு அகெயின் இதை ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கண்டென்ட் வந்து மறுபடியும் லோட் ஆக ஆரம்பிக்கும். லோட் ஆனதுக்கப்புறம் இந்த டேகை பார்த்தீங்கன்னாக்கும் எத்தனை டேக் வந்து இந்த பர்டிகுலர் பேஜில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற ஃபுல்லாக இந்த இதில் லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க ரைட்டுங்களா. ஒன்ஸ் இது நீங்கள் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் டேக் அசிஸ்டண்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு இப்போ செக் பண்ணி பாருங்கள் அந்த பர்டிகுலர் டேக் வந்து ஃபயர் ஆகுதா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்போ செக் பண்ணி பார்க்கலாம்னா என்னோட வெப்சைட்டில் கூடிய கண்டென்ட் வந்து நான் அப்படியே ஸ்கால் பண்ணி பார்க்குறேன் ரைட்டுங்களா. ஜஸ்ட் நான் ஸ்கால் பண்ணி பார்க்குறேன். ஸ்கால் பண்ணி பார்த்துட்டு இப்போ நாங்கள் செக் பண்ணி பார்க்குறேன் ரைட்டுங்களா. செக் பண்ணி பார்க்குறப்போ என்னோட டேக் ஃபயர் ஆகுதா இல்லைன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஸ்க்ரால் டெப்த்தை கிளிக் பண்ணுறேன்.
ஸ்க்ரால் டெப்த்தை கிளிக் பண்ணாக்கும் இந்த இடத்துல டேக் வந்து ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு ரைட்டுங்களா. ஸ்க்ரால் டெப்த்ன்றது ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபயர் ஆனது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கண்டென்ட் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு டேட்டா லேயர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டேட்டா லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கும் இதில் வந்து ஸ்க்ரால்டு த்ரெஷோல்டு வந்து 25% காட்டுது ரைட்டுங்களா. இப்போ ஒருவேளை நீங்கள் இதில் இன்னும் நிறைய ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறீங்க, ஒரு யூஸ் வந்து நிறைய ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறாங்க, கண்டென்ட் வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதை நம்ம கூகுள் அனாலிட்டிக்ஸில் வந்து எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ரியல் டைம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரியல் டைமை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் ஈவெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஈவெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்க்ரால் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டப்படும் ரைட்டா. ஸோ ஈவெண்ட் லாஸ்ட் 30 minutes இருக்குது. இதை நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஸ்க்ரால் வந்து 25%, 50%. ஸோ இப்போதைக்கு என்னோட கண்டென்ட் வந்து ஒரு 50% ஆஃப் கண்டென்ட் தான் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ 2 டைம் வந்து இது ட்ரிகர் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து 25% ஆஃப் கண்டென்ட் வந்து பார்த்தப்பையும் இது ட்ரிகர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 50% ஆஃப் கண்டென்ட் பார்த்தப்பையும் ட்ரிகர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து 100% அப்படின்றது வந்து இந்த இடத்துல எனக்கு ட்ராக் பண்ணி காட்டும் ரைட்டுங்களா. ஜஸ்ட் அதில் செக் பண்ணி பார்த்தீங்களாக்கும் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்களாக்கும் இந்த ஈவெண்ட் கேட்டகரியில் ஈவெண்ட் ஆக்ஷன் வந்து 25%, 50%, 75% அண்டு 100% அப்படின்றது உங்களுக்கு காட்டும். அந்த ஒவ்வொரு பர்சன்டேஜ் ரைட்டுங்களா, ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஆஃப் கண்டென்ட் வந்து எவ்வளோ பேர் விசிட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்றது நீங்கள் ரைட் சைடில் வந்து பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ எனக்கு வந்து நான் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ 25%ல் 1 மெம்பர் வந்து பார்த்துருக்காங்க, 50% ஆஃப் கண்டென்ட் ஒரு மெம்பர் பார்த்துருக்காங்க, 75% ஆஃப் கண்டென்ட் ஒரு மெம்பர் பார்த்துருக்காங்க, 100% ஆஃப் கண்டென்ட்டையும் ஒரு மெம்பர் பார்த்துருக்காங்க அப்படின்றது வந்து இந்த இடத்துல எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் ஒன்ஸ் இது வந்து லாஸ்ட் 30 minutes ஒரு டேட்டா தான் கொடுக்கும். ஒரு 1 வீக் டேட்டா இல்லை 1 month டேட்டா இல்லை ஒரு 2 days டேட்டாவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பிஹேவியர்ன்ற செக்ஷனில் போய்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ஈவெண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓவர் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னாக்கும் அதில் வந்து ஒரு பாஸ்ட் ஹிஸ்ட்ரியோட டேட்டாஸில் நீங்கள் பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா. எந்த அளவுக்கு உங்கள் பேஜில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஒரு யூசர் வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்றது ரைட்டுங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்க்ரால் டெப்த்தை வந்து எப்படி கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக இன்ஸ்டால் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டா வந்து ட்ராக் பண்ண டேட்டாவை எப்படி கூகுள் அனாலிட்டிக்ஸில் பார்க்குறது அப்படின்றதுக்கான ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து ஸ்க்ரால் டெப்த்தை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கூகுள் டேக் மேனேஜரில் இருக்கக்கூடிய அனதர் அப்ஜெக்டிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தட் சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.